காவேரி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. இங்கே பாரு பாப்பா, அப்பாவுக்கு மட்டும் உன்னை பற்றி தெரிஞ்ச உன்னை நல்லா பார்த்துப்பாரு தெரியுமா, ஆனால் என்னால் அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்ல முடியல, சரியா? நான் இருக்கேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வயிற்றை தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ வயிற்றில் இருக்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை எப்படி பார்த்துப்பாரு தெரியுமா? நீ, நான், அப்பா 3 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக வாழ்வோம். அப்பா வெண்ணிலா பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சிருவார். நம்ம எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வயிற்றை தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நர்மதா நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு கிட்ட வராங்க. அக்கா, நீ ஏங்கா தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க? என்னக்கா பேசிகிட்டு இருக்க? இதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நர்மதா கேட்குறாங்க. அதுவா நர்மதா, ஒன்றும் இல்லைம்மா, அங்கே பாரு வானத்தில் பாரு நிறைய ஸ்டார்ஸ்லாம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்சை மாற்றி பேசுகிறாங்க. ஆமாக்கா, அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் குமரன், கங்கா, காவேரி 3 பேருமே சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு கங்கா, உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு, உன்னோட ஆசை எல்லாமே நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கங்கா. இங்கே பாரு கங்கா, உன்னை நான் பொருள் காட்சிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அங்கே நிறைய இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாங்க, அங்கே பொருள் காட்சின உடனே எனக்கு ஞாபகம் என்ன வருது தெரியுமா? ஒரு பெரிய அப்பளம். எனக்கு அது சாப்பிடணும் போல் இருக்குது, சீக்கிரமாக என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. என்னது, அப்பளம் சாப்பிட போறியா? அது என்ன பொருள்? அதெல்லாம் நீ நிறைய சாப்பிடக்கூடாது, இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஆமாம், பொருள் காட்சிலாம் கேன்சல், உன்னை நான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாரு, உணவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, உணவு திருவிழாவா? காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா, மாமா இது சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, அந்த பொருள் காட்சியில் எல்லாருமே சேர்ந்து ஸ்டால் மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம் இல்லை, நாம் ஏன் போடக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா சாரதாவும் வராங்க. ஏய், என்னடி பண்ண போகிற? நீ போய் அங்கே சமைக்க போறியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம்மா, சமைக்கிறது மட்டும் கிடையாதுமா, அங்கே எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே பாரு, நாம் அப்பளம் கூட அங்கே கொடுக்கலாம் தெரியுமா? அப்பளம் வேணுன்னா டேஸ்ட்டுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். அதை சாப்பிட்டு நம்மக்கிட்ட இந்த அப்பளம்லாம் வாங்கிட்டு போவாங்கம்மா, இன்னும் நல்லா போகுமா. நம்ம இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் ஆமாடி, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, குமரன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ பாரு என்ன பண்ணணும், எப்படி அங்கே அந்த இடத்த பிடிக்கணும் எல்லாம் நீ பாரு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இருங்க மாமா, இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கல மாமா, பிஸின்னு வருது. நாளைக்கு நான் நேர்லேயே போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி, நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, அந்த ஸ்டால் மாதிரியே போட்டுடலாம் பொருள் காட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே போகிறாரு. போயிட்டு விஜய் அவங்க வெண்ணிலாவோட அந்த ரிலேஷனை தேடுறதுக்காக போகிறாரு. போயிட்டு அவங்க சித்தப்பாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு கூப்பிடுறாரு. வெளியே வராங்க. யார் நீங்கள், எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வெளியே வராங்க. வந்த உடனே இவங்களை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணு கூட கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. வேறு யாரும் இல்லை, அவங்களோட பெரியப்பா தான் நான், என்னோட தம்பி தான் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்போது வெண்ணிலா சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே விஜய் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் தானே பெரியப்பா, உங்கள் தம்பி பொண்ணு தானே, இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாள் கோமாவில் இருந்தாங்க, இப்போ சரியாயிட்டாங்க. நான் அவங்கள லவ் பண்ணேன், ஆனால் நான் இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போது என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நான் தரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, இல்லை எங்களுக்கே 2 பொண்ணுங்க இருக்குது, எங்களால் வெண்ணிலாவெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு. உங்கள் தம்பி பொண்ணு தானே, எதுக்காக நீங்கள் இப்படி பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லைப்பா, எங்களுக்கே கஷ்டம், அவங்க மாமா அட்ரஸ் இருக்குது, நான் வேணால் தரேன், நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாரு. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. காவேரிக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. காவேரி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி, நீ என் கூட சேர்ந்து வாழ போகிற நாள் சீக்கிரமாக வந்துடுச்சு, வரப்போகுது, 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், வெண்ணிலாவோட மாமாவோட அந்த அட்ரஸ் எனக்கு கிடச்சிடுச்சு, கண்டிப்பாக அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வெண்ணிலாவை அனுப்பி வச்சிருவேன், நீ கவலையே படாத, நீ என் கூட சேர்ந்து சீக்கிரமாக வாழற நாள் வந்துருச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படி அங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. குமரன் ஃபோன் பண்ணுறாரு நிவீனுக்கு. அங்கே பக்கத்தில் யமுனாவும் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாரு நிவீன், உங்ககிட்ட நான் சொன்னேன்ல பொருள் காட்சியில் ஸ்டால் போடணும், காவேரி போட போகிறான்னு சொன்னேன்ல அப்பளத்துக்கு. ஆமாம் சொன்னீங்க, நீங்கள் காவேரி கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கிட்ட சொல்கிறாரு. ஏன் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான். அப்புறம் நிறைய போஸ்டர்லாம் அடிக்க வேண்டியது இருக்கும், ஏன்னா அங்கே கடை ஓகேவாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நான் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் சொல்லிட்டு ஃபோனை கட்
பண்ணுறாரு. அப்படியே கோவமாக வருது. யமுனாக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புக்கை போட்டு அப்படியே தூக்கி உடைக்கிறாங்க. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ புக்கை இப்படி தூக்கி உடைக்கிற அப்படின்னு நிவின் கேட்குறாரு. ஆமாம் பின்ன எனக்கு கோவம் வராதா, எதுக்காக நீங்கள் காவேரிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அன்றைக்கி காவேரி தண்ணி தூக்கும் போது நீங்கள் போய் தூக்குறீங்க, காவேரி ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவளுக்கு தண்ணி தூக்க தெரியாதா, ஏன் அவளுக்கு எதுவுமே தெரியாதா, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யமுனா அப்படியே கத்துறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, குமரன் என் கூட பேசுறது உனக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. எங்கள் மாமா உங்கள் கூட பேசுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதுக்காக காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக காவேரிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கத்துறாங்க. இங்கே பாரு தேவையில்லாத என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காது, ஏதாவது தப்பாக பேசினா காவேரி பற்றி அப்புறம் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவப்படுறாரு. ஆமாம் என் மேலேயே கோவப்படுங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா அப்படி நிவின் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. காவேரி அப்படியே வராங்க, வரும்போது யோசிக்கிறாங்க எப்படியாவது ஸ்டால் வந்து அந்த பொருட்காட்சியில் போடணும், அதை பற்றி எல்லாமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. நல்லபடியாக நடக்கணும், எங்கள் அப்பளக்கட்டு எல்லாமே நல்லா போகணும், எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்ல வருமானம் வரணும், வந்தால் தான் அடுத்த கடத்துக்கு எங்களால் போக முடியும், ஏன்னா மாமாவே எல்லாத்துக்குமே நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராங்க. வீட்டில் சாந்தி இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பாடு எல்லாருமே பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா குழம்பு எட்டி எட்டி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊற்றும் போது சாந்தி எப்படி திட்டுறாங்க, என்னடி பண்ணிகிட்டு இருக்கா வயிற்று புள்ளக்காரி, அதுவும் எட்டி எட்டி குழம்பு ஊற்றுற, இந்த மாதிரி நேரத்தில் எட்டி எட்டி குழம்பெல்லாம் ஊற்றக்கூடாது, உட்காரு கீழே, நீ உட்காந்து ரெஸ்ட் எடு, காவேரி நீ சும்மா தான் இருக்க, நீங்கள் எல்லாருக்கும் குழம்பு ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க. அப்படியே காவேரி எழுதி எல்லாருக்குமே குழம்பெல்லாம் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ உடம்ப நல்லா பார்த்துக்கணும் புரியுதா, இந்த மாதிரி நேரத்திலலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், 3 மாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை வளரும் புரியுதா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாம் கங்கா எல்லாருமே சேர்ந்து அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து காவேரி போகிறாங்க. இங்கே பாரு இங்கே வா, இதில் குங்குமப்பூ இருக்குது, போயிட்டு பாலில் கலந்து நீ கங்காக்கு எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. போயிட்டு பாலில் குங்குமப்பூ கலக்கிறாங்க, 2 டம்ளரில் கலக்கிறாங்க. என்ன 2 டம்ளரில் போடுற, உனக்கும் குங்குமம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா, நீ மாசமாக இருக்கான்னு சொல்லு, நான் 1 டப்பா உனக்கு வாங்கி தரேன் சரியா, சீக்கிரமாக உன் வீட்டுக்காரோட போய் சேர்ந்து வாழறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து அப்படியே தள்ளி வராங்க. வந்து காவேரி யோசிக்கிறாங்க, இங்கே பாரு அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா நம்மளை நல்லா பார்த்துப்பாரு சரியா, பாப்பா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு குங்குமப்பூ போட்டு பாலெல்லாம் நான் கொடுக்குறேன் சரியா, நீயும் புசு புசுன்னு அழகாக சூப்பராக பிறக்கணும் சரியா, அம்மா இருக்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் சரியா, நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வயிற்ற தொட்டு தொட்டு பாப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு பாப்பா நான் பேசுறதுலாம் உனக்கு கேட்குதா, அப்பா உன்னை சீக்கிரமாக வந்து